Hello friends, welcome back to the channel. So student series part 10. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் சந்தோஷ். இப்போ அசாம் ரைபிள்ஸில் இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷ் நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து சென்னையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது இவங்களுடைய கரண்ட் 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 25 நிமிஷம் வந்துச்சு. ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயம், ஆனால் நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னால் 2 நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, என்னால் மார்னிங் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ கண்டிப்பாக நான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்டிங் போகணும்னு சொல்லி ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரைனிங் ஃபாலோ பண்ண உங்களோட டைமிங் அப்படிங்கிறது 25 மினிட்ஸ்லேருந்து 24 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 23 நிமிஷம் 50 செகண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 23:09 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 22:45, 22:40, 22:36, 22:20, 21:59 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைமிங் வந்து கம்மி பண்ணி ஃபிசிக்கலில் 20 நிமிஷம் 47 செகண்டில் ஃபிசிக்கல் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ 22 நிமிஷம் டைமிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து டைமிங் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே எந்த அளவுக்கு டைமிங் கம்மி பண்ண கஷ்டப்பட்டாங்க, ட்ரைனிங் அப்புறம் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ 25 நிமிஷத்தில் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி ஃபிசிக்கலில் 20 நிமிஷம் 47 செகண்டில் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ அசாம் ரைபிள்ஸில் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு சில பசங்க வந்து ஸ்டடீஸ் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் SSGDக்கும் எழுதியிருப்பாங்க, ஃபிசிக்கல் ரெடி ஆகணும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்மளால் ஃபிசிக்கல் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டடீஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே ஃபிசிக்கல் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வேலையை விட்டுடலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய நினச்சிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு வந்து 24 நிமிஷத்தில் தான் ஓடணும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்குன்னு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? நீங்கள் 1 நேரம் 2 நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், 3 நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்க வேண்டாம். சரிங்களா? ப்ராப்பரான ட்ரைனிங்கை நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஒரு ரன்னிங்க்கு ஒரு 40 நிமிஷம், ஸ்ட்ரெச்சிங்க்கு ஒரு 15 நிமிஷம், வார்மப்புக்கு ஒரு 10 நிமிஷம், மற்றபடி சின்ன ஒர்க் அவுட். சரிங்களா? மொத்தம் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பாங்க, நான் அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அந்த ஒர்க்கை விட்டுலான்றீங்க ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஒர்க்கெலாம் விட தேவையே கிடையாது. ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங்கை வந்து சூப்பராக பண்ணி ஃபிசிக்கலில் 20 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் சந்தோஷம் ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபிசிக்கல் ரொம்ப சூப்பராகவே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான், ப்ராப்பரான ட்ரைனிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஃபிசிக்கல் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம அகாடமியிலேருந்து ஆன்லைனில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ஆன்லைனில் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ 2025 நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட டைமிங் வந்து கம்மி ஆகும்னுக்கு, இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வேணும், இல்லை பெயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாகவே ஃபிசிக்கல் உங்களை கிளியர் பண்ண வைக்கிறேன். சரிங்களா? ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கு, கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் எக்ஸாம் ஓகே, எக்ஸாம் வந்து ஆன்லைனில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் ஃபிசிக்கலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸு ரிசல்ட்டு ஃபீட்பேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலே போதும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்க்கலாம்.